தமிழ் அனிமினேஷன் நண்பர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் ஹோஸ்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒன் பீஸ் எபிசோட் 2ஓட பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட் என்ன நடந்துச்சுன்னு அப்படியே ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். லூஃபி ஆல்டோ பைரட்ஸ் கூட ஃபைட் பண்ணி டிஃபீட் பண்ணி கோபியை காப்பாற்றிட்டு ஷெல்ஸ் டவுன் நோக்கி வந்துட்டுருக்கான். ஏன்னா ஷெல்ஸ் டவுனில் தான் லூஃபியோட ஸ்ட்ரா ஹேட்ஸ் பைரட்ஸோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் க்ரூமேட்டை வந்து இன்ட்ரோ பண்ண போகிறாரு ஓடா. சரி, ஓகே. இப்போ ஷெல்ஸ் டவுனில் என்ன நடக்குதுன்னா, ஜோரோவை தேடிட்டு இருக்காங்க கோபியும் லூஃபியும். ஸோ அப்படி தேடிட்டு இருக்கும்போது மார்க்கெட்டில் வந்து லூஃபி ஒருத்தர்கிட்ட கேட்க ஜோரோன்ற பேரை கேட்டோடனே அங்கே இருக்க எல்லாரும் நல்லாடுறாங்க. உடனே கோபி சொல்கிறான், ஜோரோன்றவன் ஒரு கிரிமினல், அவனை பற்றி விசாரிச்சா கண்டிப்பாக எல்லாரும் போய்விடுவாங்க. ஸோ நம்ம மெரைன் ஆஃபீஸரை பற்றி கேட்போம் அப்படின்ட்டு மார்கன்ற பேரை சொல்கிறான். அந்த பேரை கேட்ட உடனே இன்னும் வெறித்தனமாக எல்லாரும் அலறாங்க, தெரிச்சு ஓடுறாங்க. என்னடா நடக்குது, இந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஏன் இவ்வளோ வியர்டாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி, அதாவது இந்த வார்த்தையை லூஃபி யூஸ் பண்ணுறான். மக்கள் வந்து வியர்டாக நடந்துக்கிறாங்க. ஆக்சுவலி எப்போவுமே வியர்டாக இருக்கிற ஒரே ஆள்னு பார்த்தா லூஃபி தான். சரி, ஓகே, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ லூஃபி என்ன பண்ணுறான்னா, அப்படியே தேடிட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு மெரைன் பேஸை பார்க்குறாங்க. அந்த இடத்த பார்த்த உடனே கோபியோட கண்ணிலேருந்து தண்ணி தாரையாக ஊற்றுது. அவன் ரொம்ப வந்து அப்படியே எமோஷ்னலாக ஆகுறான். கோபி ஏன் எமோஷன் ஆனான்னா, அவனோட ஆசை, அவனோட கனவு, அவனோட லட்சியமே வந்து மெரைனில் சேர்ந்து மக்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணணும், கெட்டவங்களை வந்து அழிக்கணும் அப்படின்றது தான். அப்போ லூஃபி சும்மா இல்லாமல் அங்கே இருக்கிற காம்பவுண்டை ஏறி எட்டி பார்க்கும்போது தூரத்தில் ஒரு கிரவுண்டு, அந்த கிரவுண்டுக்கு நடுவில் ஒரே ஒரு ஆள், அவனை கட்டையில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கான். அப்போ கோபியும் கூட சேர்ந்து பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த ஆளை பார்த்த உடனே கோபி கண்டுபிடிச்சிடறான், அவன் தான் ஜோரோ, த டீமன், பவுண்டி பணத்துக்காக பைரட்ஸ் எல்லாம் வேட்டையாடுற ஜோரோ அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோபி அப்படியே பயத்தோட சொல்ல, லூஃபியும் வந்து பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிறான். அவன் தான் ஜோரோவா, அப்போ நான் போயிட்டு அவன்கிட்ட கேட்க போகிறேன், என் குரூவில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே ஒரு லேடர் வந்து விழுது. ஒரு குட்டி பாப்பா வந்து மேலே ஏறி வந்து அந்த காம்பவுண்டை தாண்டி கீழே குதிச்சு ஜோரோ உனக்கு கொடுக்குன்னு ஓடுறான். இவனுக்கு ரெண்டு பேரும் ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாப்பா ஜோரோ கிட்ட போயிட்டு தான் எடுத்துகிட்டு வந்து 2 ரைஸ் பாலை கொடுக்குறா. அதுக்கு ஜோரோ வந்து இந்த இடத்துலேருந்து நீ போயிடுன்னு சொல்லி அந்த பாப்பாவை மிரட்டுறான். அப்படி மிரட்டிட்டு இருக்கும்போதே அங்கே வந்து ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. அது யாருன்னு பார்த்தா மெல்பேப்போ. அந்த மெல்பேப்போன்றவன் கேப்டன் மார்கன், அதாவது அந்த ஷெல்ஸ் டவுனில் இருக்கக்கூடிய மெரைன் பேஸோட கண்ட்ரோல் வந்து யார் வச்சுருக்காங்கன்னா, ஆக்ஸ் அண்ட் மார்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட தான் இருக்குது. அவரோட பையன் தான் இந்த மெல்பேப்போ. ஸோ இந்த மெல்பேப்போ வந்து 2 சோல்ஜர்ஸோடு அங்கே வரான். வந்து அந்த பாப்பா கிட்ட இருந்து அந்த ரைஸ் பாலை பிடிக்க ஒன்று சாப்பிட்றான். சாப்பிட்டா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. இதில் ஏன் இவ்வளோ ஸ்வீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரைஸ் பாலை கீழே போட்டு மிதித்து மண்ணோட மண்ணாக்கிட்டு அந்த குழந்தைக்கு வந்து மிரட்டுறான். அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்கிறான்னா, மெரைன்ஸ் பிடிச்சி வச்சிருக்க ஒரு கைதிக்கு நீ ஹெல்ப் பண்ணுற, நீயும் வந்து சட்டப்படி குற்றவாளி தான், ஸோ இவளை தூக்கி வெளில போடுங்க அப்படின்னு சோல்ஜர்கிட்ட சொல்ல, சோல்ஜர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு தயங்குறாங்க, குழந்தைய எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஆனால் மெல்பேப்போ சும்மா இல்லாமல் என் அப்பா கிட்ட சொல்லி உன்னை வந்து போட்டு தள்ளிடும் அப்படின்னு அந்த சோல்ஜரை மிரட்ட, வேறு வழியே இல்லாமல் அவன் அந்த குழந்தைய தூக்கி விசிறி அடிக்கிறான். இப்படி காம்பவுண்டை தாண்டி பறந்துட்டுருக்க அந்த பாப்பாவை நம்ம லூஃபி சும்மா இருப்பானா பார்த்துட்டு அவன் ஜம்ப் பண்ணி பாப்பாவை பிடிச்சிட்டு சேஃபாக கீழே இறங்குறான். அப்போ கோபியும் லூஃபியும் அந்த பாப்பா கிட்ட கேட்குறாங்க, நீ எதுக்கு அந்த கிரிமினலுக்கு சாப்பாடு கொண்டு போன அப்படின்ட்டு. அப்போ தான் அந்த பாப்பா ஒரு விஷயத்த சொல்கிறான், அவன் ஒன்றும் கிரிமினல்லாம் கிடையாது, அவன் இப்போ அந்த பனிஷ்மெண்ட்டை அனுபவிக்கிறதுக்கு காரணமே வந்து நான் தான். ஸோ ஜோரோவோட இந்த பனிஷ்மெண்ட் அண்டு ஜோரோ இப்போ இருக்கிற இந்த நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்றத ஃப்ளாஷ்பேக்காக வந்து நம்மக்கிட்ட அந்த பாப்பா மூலமாக சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மெல்பேப்போ பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து சரியான லூசு முட்டையாக இருப்பான் போல். அவன் வந்து அவனோட நாய், அந்த நாய் அவனை மாதிரியே ஒரு கேவலமான நாயாக இருக்குது. அது போகிற வர மக்களெல்லாம் வந்து கஷ்டப்படுத்திட்டு கடித்து பயமுறுத்திட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கு. அப்போ ஒரு ஹோட்டலுக்குள்ளே சாதாரண பூந்து அங்கே இருக்கிற டேபிளில் ஏறி சாப்பிட்டு இருக்கும்போது குட்டி பாப்பா, இப்போ நம்ம காமிச்சாங்களே அந்த குட்டி பாப்பா என்ன பண்ணுறா, கையில் கட்டையை தூக்கிட்டு போய் அந்த நாய் அடிக்க போக, அப்போ இந்த மெல்பேப்போ பையன் அந்த பாப்பாவை பிடிச்சி தள்ளி விட போக, அப்போ அங்கே உட்காந்துட்டு இருந்த நம்ம ஜோரோ என்ன பண்ணுறான்னா, ஒரு டேபிளை தூக்கி மெல்பேப்போ மேலே போட்டு தள்ளி இவனையும் கீழே விட வச்சு, ஜோரோ ஸ்வாட் யூசர்னு தெரியும், ஸோ அவன் வச்சிருக்க ஒரு வாளை தூக்கி அப்படியே அவன் முன்னாடி நீட்டி அவனை மிரட்ட, மெல்பேப்போ என்ன சொல்கிறான்னா, என்ன நீ உன்னால் எதுவும் பண்ண முடியாது, என் அப்பா ரொம்ப பெரிய ஆள், இந்த பாப்பா அண்டு இந்த பாப்பாவோட அம்மா, இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்து கஷ்டப்படுவாங்க, உன்னையும் சும்மா விட மாட்டேன், இப்போ நான் சொல்கிற பனிஷ்மெண்ட்டை நீ வந்து அக்செப்ட் பண்ணிட்டுனா இவங்க எல்லாரையும் விட்டுடுறேன், உன்னையும் விட்டுடுறேன் அப்படின்றான். ஸோ என்ன பனிஷ்மெண்ட் கேட்கும்போது, 30 நாள் நீ சாப்பிடாமல் இருக்கணும், உன்னை நாங்கள் கட்டி போட்டு வச்சிருப்போம், அப்படி இருந்தீங்கன்னா 30 நாள் கழிச்சு உங்களை நான் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்பேப்போ சொல்கிறான். மெல்பேப்போ இதை சொன்ன உடனே ஜோரோ வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ அந்த பாப்பாவுக்கும் அந்த பாப்பாவோட அம்மாவுக்கும் எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்கு ஜோரோ என்ன பண்ணுறேன்னா, அந்த பனிஷ்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து தைரியமாக எதிர்கொள்கிறான். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னாக்கா, மெல்பேப்போன்றவன் வந்து சரியான லூசு பையன் சொன்ன இல்லைங்களா, ஜோரோவை ஏமாற்றி அந்த பனிஷ்மெண்ட் முடிய ஒரு 10 நாள் இருக்கும்போதே வந்து அவனை போட்டு தள்ளிடலாம், எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணியிருக்கான். இது தெரியாமல் ஜோரோவும் அந்த பனிஷ்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ அவனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஜோரோ வந்து தான் டீமில் சேர்ந்துக்க சொல்லி கேட்கணும் அப்படின்ட்டு தான் வந்தான். பட் இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு ஜோரோக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரு நல்ல எண்ணத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஜோரோவை தன்னோட டீமில் கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும், தன்னோட குழுவில் கண்டிப்பாக வந்து ஜோரோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறான். லூஃபி ஒன்ஸ் முடிவு எடுத்தானா அவன் முடிவை யாராலும்
யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ ஜோரோ மேலே லூஃபிக்கு ஒரு நல்ல எண்ணம் வருது. இதுக்கிடையில் அந்த மெல்பெப் என்ன பண்ணுறேன்னா திரும்ப அதே ஹோட்டலில் போயிட்டு அவங்க இருக்கிறவங்கள மிரட்டிட்டு இருக்கும்போது அப்போ லூஃபி அங்கே வரான். ஜோரோவை இந்த மெல்பெப்போ ஏமாற்றி இருக்கிறது தெரிஞ்ச லூஃபி என்ன பண்ணுறான்னா சரியான கோவத்தில் போட்டு அவனை செம்ம அடிக்க அவன் வந்து உடனே அவங்க அப்பா கிட்ட, அதாவது மார்கன் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக போகிறான். லூஃபியும் கோபியும் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஜோரோ கிட்ட போயிட்டு ஜோரோவோட கட்டெல்லாம் அவுத்து அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது ஜோரோ வந்து என்னோட ஸ்வாடி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அந்த மெரைன்ஸோட பில்டிங் உள்ள போகிறான். கோபி வந்து ஜோரோவோட கயிறு அவுத்து காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் மாடியிலேருந்து மார்கன் பார்த்துட்டு கோபியையும் ஜோரோவையும் போட்டு தள்ள நேராக கீழே வரான் சோல்ஜர்ஸோட. லூஃபி வந்து மெல்பெப்பை தூக்கிட்டு போயிட்டு ஜோரோவோட ஸ்வாட்ஸ் எல்லாம் எடுத்துடுறான். ஸோ இப்போ கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன நடக்குதுன்னா மார்கனோட சோல்ஜர்ஸும் வந்து ஜோரோ அண்ட் கோபியை வந்து எய்ம் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. கையில் கண்ணை வச்சுக்கிட்டு ஷூட் பண்ணவும் செய்கிறாங்க. அந்த குண்டெல்லாம் வந்து ஜோரோவையும் கோபியை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது இதுக்கு இடையில் லூஃபி வந்து குதிச்சு அந்த மொத்த புல்லட்டை தன்னோட உடம்புல வாங்கிக்கிறான். ஜோரோவுக்கும் கோபிக்கும் சரியான ஷாக், என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. லூஃபி டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு அந்த குண்டு எதுவுமே பண்ணல. அண்ட் அவன் உடம்பு ரப்பர் மாதிரி மாறுறதுனால அவன் உடம்புக்குள்ளே போன எல்லா புல்லட்ஸும் அப்படியே திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு ஆப்போசிட்டில் போய் அடிக்குது. இதை பார்த்த மார்கனுக்கு ஒரே ஷாக்கு, இவன் வந்து டெவில் ஃப்ரூட் சாப்பிட்ருக்கான். இதை பற்றி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், கிராண்ட் லைனில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்கன் ஷாக்காரான். பட் இது எதுக்குமே வந்து அவன் கவலைப்படல. ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் மண்டை கோளாறு பிடிச்சவன், யாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் அடங்க மாட்டான். அதனால் என்ன பண்ணுறான்னா அவன் லூஃபி, ஜோரோ, கோபி 3 பேரையும் போட்டு தள்ளணுன்ற ஒரு முடிவோடு வரான். இந்த 3 பேர் மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஜோரோவை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கும்போது சாப்பாடு கொடுத்த அந்த குழந்தை முதற்கொண்டு எல்லாரையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு இவன் வரான். ஒரு ஃபைட் கிக் ஆஃப் ஆகுது. லூஃபி அண்ட் ஜோரோ 2 பேரும் ஒரே க்ரூவாக சேர்ந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ வேற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து லூஃபிக்கு ஜோரோ ஹெல்ப் பண்ண, ஜோரோக்கு லூஃபி ஹெல்ப் பண்ண, இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் நடக்கும். இதுக்கிடையில் வந்து மெல்பெப்போ வந்து கோபியை பிடிச்சி கன் பாயிண்ட்ல வந்து லூஃபியை மிரட்ட ட்ரை பண்ணுறான். பட் நம்ம கேப்டன் மங்கி டி லூஃபி அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது. உன்னால் என்ன முடியுமோ அதை பண்ணிக்க. கோபி வந்து மெரைன் ஆகணும்னு ஆசைப்படுறான், அதனால அவன் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டான்ட்டு கோபியையும் வந்து ஒரு தைரியத்தை கொடுத்துக்கிட்டே வந்து அவன் அப்படியே முன்னாடி போக, அந்த டைமில் லூஃபிக்கு பின்னாடி மார்கன் வந்து லூஃபியோட மண்டையிலே போட வரும்போது மார்கனோட ஆக்ஸை வந்து ஜோரோ தடுக்கிறான். லூஃபியை ஜோரோ காப்பாற்றினோடனே லூஃபியை ஜோரோ கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்ல, அந்த டைமில் ஜோரோ சொல்லுவான் கேப்டனை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை சொல்லும் போது அவன் வந்து லூஃபியை தன்னோட கேப்டனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்றது நமக்கு புரியுது. ரெண்டாவது லூஃபிக்கு வந்து இது ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா பெரிய ஒரு கனவோட வந்த லூஃபியோட ஃபர்ஸ்ட் க்ரூமேட்டாக ஜோரோ வந்து அப்ரோச் பண்ணி அதை ஜோரோவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது வந்து லூஃபிக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஜோரோ வந்து ஒரு திறமையான ஸ்வாட்ச்மேன், லூஃபியோட ரைட் ஹேண்ட் மேனாக ஃபியூச்சரில் வரப்போகிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் வந்து அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பினஸை கொடுக்குது. அண்டு நமக்கு ரொம்ப கூஸ் பம்ஸாகவும் இருந்தது. அந்த சீன்ஸை பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு வழியாக லூஃபி மார்கனை டிஃபீட் பண்ண பொதுமக்களும் சரி அண்டு மெரைனில் இருந்த சோல்ஜர்ஸும் சரி மார்கன் டிஃபீட் ஆனதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நல்ல ஒரு மெரைனா இல்லை அப்படின்றது இதுலேருந்தே நமக்கு புரியுது. அண்ட் அங்கே இருந்த எல்லா மக்களும் வந்து லூஃபியை நல்லா கவனிக்கிறாங்க. லூஃபிக்கும் ஜோரோக்கும் நல்லா சாப்பிட கொடுத்து அண்டு நிறைய சாப்பாடோட லூஃபியும் ஜோரோவும் அவங்களோட அடுத்த பயணத்தை தேடி போட்டில் கிளம்புறாங்க. இதுக்கு இடையில் ஃபர்ஸ்ட் எபிசோடில் நாமியை காமிச்சிருப்பாங்க. அவன் இந்த ஆல்விடோ பைரட்ஸ் ஆட்டியை போட்டு வச்சிருந்த ட்ரெஷர்ஸ் எல்லாம் வந்து இவ ஆட்டியை போட்டு போயிருப்பா. அவன் எதுக்கு பண்ணியிருப்பான்னு அந்த எபிசோட நமக்கு சொல்லலை. அண்ட் இந்த எபிசோட்லேயும் வந்து இந்த ஷெல்ஸ் டவுன்லேயும் வந்து நாமி இருக்கா. அவன் என்ன பண்ணுறான்னா மெரைன் பேஸ்குள்ளே போயிட்டு ஒரு முக்கியமான சில லாக்கர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியுது அவள் வந்து ஒரு மேப்பை தேடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த முக்கியமான மேப் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணும்போது அதுக்குள்ளே இருந்த ஒரு பேப்பரை எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது அங்கேருந்து மேப்பை ஆல்ரெடி ஒருத்தன் ஆட்டியை போட்டிருக்கான். அப்படி ஆட்டியை போட்டவன் நான் தான் ஆட்டியை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்லிக்கிற மாதிரியான ஒரு பேப்பர் இருக்குது. அதுக்குள்ளே வந்து அவனோட ஃபேஸ் இருக்குது. அதாவது பக்கி அப்படின்ற ஒரு கேரக்டரோட க்ளவுன் ஃபேஸை வந்து அங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ அவன் தான் அதை எடுத்திருக்கான்ட்டு நாமிக்கு தெரியுது. அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு நாமி அங்கேருந்து கிளம்புறான். ஸோ நாமி எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத நமக்கு இன்னும் வந்து தெளிவாக சொல்ல போக போக இருக்கிற எபிசோட்ஸில் வந்து நமக்கு ஓடா சொல்லுவார். ஓகே மக்களை, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஒன் பீஸ் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை ஒன் பீஸ் பார்க்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.